இந்த கதை ஆரம்பிக்கிறது, இந்த செய்தி ஆரம்பிக்கிறது 3 சூட்கேஸ்ல. 2 பெண்களுடைய வாழ்க்கையை மாற்றி போட்டிருக்கிற 3 சூட்கேஸ். அந்த 3 சூட்கேஸ்லயும் இருந்தது பெருந்தொகையான போதைப்பொருள். 21 வயதான பிரித்தானிய பிரஜை சார்லோட்ன்னு சொல்லப்படுற ஒரு பெண், சில நாட்களுக்கு முதல்ல கொழும்பு கட்டுநாயக்க விமான நிலையத்துல கைது செய்யப்படுறாங்க. மனித எலும்புக்கூடுகளால தயாரிக்கப்பட்டது என்று சொல்லி சந்தேகிக்கப்படுற பெருந்தொகையான போதைப்பொருள், 64 கோடி ரூபாய் பெறுமதியான போதைப்பொருளோட அந்த பெண் கைது செய்யப்படுறா. இன்னும் ஒரு பெண் ஜோர்ஜியா விமான நிலையத்துல கைது செய்யப்படுறா. இவங்களும் பிரித்தானிய பிரஜை. இந்த 2 பேருக்கும் இடையில நேரடியான எந்த விதமான சம்பந்தமும் கிடையாது. ஆனா 2 பேரும் கைது செய்யப்பட்டிருக்கிறது ஒரே காலகட்டத்துல. 2 பேரும் பயணத்தை ஆரம்பிச்சிருக்கிறதும் ஒரே நாட்டில இருந்து. இதுக்கு பின்னால இருக்கிற சில தகவல்களை தான் இந்த காணொலியில பார்க்க போறோம். விளக்கமா பார்க்கலாமா? வணக்கம், நான் பிரசாந்த் ராஜன். மே மாதம் 12ஆம் திகதி பின்னேரம் 3:45க்கு ஸ்ரீலங்கன் விமான நிறுவனத்துக்கு சொந்தமான UL 405 என்ற விமானத்துல 21 வயதான பிரித்தானிய பிரஜையா இருக்கிற சார்லோட்ன்னு சொல்லப்படுற பெண் மற்ற பயணிகள் மாதிரி தன்னுடைய பயணத்தையும் ஆரம்பிக்கிறாங்க. இவங்க ஒரு தற்காலிகமா அழகு கலை நிபுணராக செயல்பட்டு வந்த ஒரு பெண். தாய்லாந்தில் அதுக்கு பயிற்சி பெற்றவர் சொல்லப்படுது. ஏர் ஹோஸ்டஸா இதுக்கு முதல்ல செயல்பட்டிருக்கிறாங்கன்னு சொல்லியும் ஊடகங்கள்ல அடையாளப்படுத்தப்பட்டிருந்தது. மற்ற பயணிகள் மாதிரி விமானம் தரையிறங்கினதும் வெளியில வர்றதுக்கு, தன்னுடைய சூட்கேஸ் 2ஐயும் எடுத்துக்கொண்டு வெளியில வர்றதுக்கு இவங்க முயற்சி எடுத்த சந்தர்ப்பத்துல விமான நிலையத்தில் இருந்த போதைப்பொருள் ஒழிப்பு பிரிவினுடைய ஒரு அதிகாரி அந்த பெண்ணை போய் நிப்பாட்டுறாரு. ஒரு சந்தேகத்தின் அடிப்படையில நிப்பாட்டப்பட்டிருக்கலாம், இல்லாட்டி முதல்ல சில தகவல்கள் தெரிஞ்சதுக்கு பிறகு அந்த பெண் நிப்பாட்டப்பட்டிருக்கலாம். அந்த பெண்ணுடைய 2 சூட்கேஸையும் திறந்து பார்க்கிற நேரத்துல ஒரு அதிர்ச்சி இருந்தது. கட்டுநாயக்க சர்வதேச விமான நிலையத்துல ஒரு நாள்ல வரலாற்றிலேயே இதுக்கு முதல்ல இந்த அளவுக்கு பெருந்தொகையான குஷ் போதைப் பொருள் கைப்பற்றப்பட்டது கிடையாது. 46 கிலோகிராம் போதைப் பொருள், 460 மில்லியன் ரூபாய், 46 கோடி ரூபாய் பெறுமதியான போதைப் பொருள் இந்த 2 சூட்கேஸுக்குள்ளேயும் இருந்து கைப்பற்றப்படுது. இது சாதாரணமான போதைப் பொருள் கிடையாது. மனிதர்களை கொல்லக்கூடியது. சியரலியோன் மாதிரியான நாட்டில இருந்து கொண்டு வரப்பட்டிருக்கலாம்னு சொல்லி சந்தேகிக்கப்படுது. மேற்கு ஆப்பிரிக்க நாடுகளில் இளைஞர்களினுடைய ஆயிரக்கணக்கான இளைஞர்களினுடைய உயிரை காவு கொண்டிருக்கிற குஷின்னு சொல்லி அறியப்படுற மிக அபாயகரமான போதைப் பொருள்னு சொல்லி ஊடகங்கள்ல சொல்லப்படுது. மனித எலும்புக்கூடு பயன்படுத்தப்பட்டு இது தயாரிக்கப்பட்டிருக்கலாம்னு சொல்லி இன்னும் ஒரு மேலதிகமான தகவல் இருக்கு. இதையும் தவிர பிணவரைகளில் சடலங்களை பதப்படுத்தி வைக்கிறதுக்காக, பிரேதங்களை தற்காலிகமாக வச்சுக்கொள்றதுக்காக பயன்படுத்துகிற சில ரசாயன பதார்த்தங்கள் பயன்படுத்தப்பட்டு இந்த போதைப்பொருள் தயாரிக்கப்பட்டிருக்கலாம் சொல்லியும் சந்தேகிக்கப்படுது. குஷ் என்ற போதைப்பொருள் இலங்கையிலையும் சில நாட்களாக தொடர்ச்சியாக கைப்பற்றப்பட்டு வருது. இலங்கைக்குள்ள இது எந்த அளவுக்கு ஊடுருவி இருக்குன்றதுக்கான ஒரு செய்தியாகவும் இதை நாங்கள் பார்க்க முடியும். இந்த மாதிரி அபாயகரமான ஒரு போதைப்பொருளை தான் 2 சூட்கேஸுக்குள்ள இந்த பெண், 21 வயதான பெண் 46 கிலோகிராமை கொண்டு வர்றாங்க. முதல் கட்டமாக விசாரிக்கும் போது சில தகவல்களை சொல்றாங்க. எனக்கும் அதுக்கும் இடையில எந்த விதமான சம்பந்தமும் கிடையாது. தாய்லாந்துல முதல் நாள் மே மாதம் 11ஆம் திகதி நான் ஒரு ஹோட்டல்ல தங்கி இருந்தேன். பயணத்துக்கு எல்லா விஷயத்தையும் எடுத்து அந்த பேக் எல்லாம் எடுத்து வச்சுக்கொண்டு நான் வெளியில போக வேண்டியிருந்தது. வெளியில போய் திரும்பி வந்ததும் பேக் எடுத்துக்கொண்டு நான் வந்தேன். அதை திறந்து கூட பார்க்கவே இல்லை. வேற யாரோ ஒரு நபர் அதுக்குள்ள இந்த போதைப் பொருளை வச்சிருக்க முடியும். அந்த நபர் யாருன்றது எனக்கு தெரியும் சொல்லி அந்த பெண் சொல்றாங்க. ஆனா அந்த நபர் சம்பந்தமான மேலதிகமான எந்த ஒரு தகவல்களும் இதுவரைக்கும் வெளிப்படுத்தப்படல. ஊடகங்கள்லையும் எந்த ஒரு தகவலையும் எங்கேயுமே காண முடியல. அந்த போதைப் பொருளை வச்ச நபர் தனக்கு தெரியும் சொல்லி அந்த பெண் தன்னுடைய முதலாவது வாக்குமூலத்துல சொல்றாங்க. இதுக்கு பிறகு சில மணித்தியாலம் விமான நிலையத்தில் தடுத்து வைக்கப்பட்டு விசாரணை நடத்தப்படுது. அதுக்கு பிறகு நீர்கொழும்பு சிறைச்சாலையில் அந்த பெண் 21 வயதான பிரித்தானிய பிரஜை அடைக்கப்படுறாங்க. தாய்லாந்துல 30 நாள் வீசாவில் தங்கியிருந்தேன். என்னுடைய வீசா முடிவு காலத்தை அடைஞ்சிருந்தது. திரும்ப தற்காலிகமா என்னுடைய பயணத்துக்காக அந்த விசாவை ரினியூ பண்ணும் வரைக்கும் பக்கத்தில் இருக்கிற ஒரு நாட்டுக்கு போகலாம் என்ற அடிப்படையில் தான் நான் ஸ்ரீலங்காவை தெரிவு செய்திருந்தேன். திரும்பவும் தாய்லாந்துக்கு போற பிளான் தான் எனக்கு இருந்ததுன்னு சொல்லியும் முதல் கட்டமா அந்த பெண் ஒரு தகவலை சொல்லியிருக்கிறாங்க. இது சம்பந்தமா சர்வதேச ஊடகங்கள், குறிப்பா பிரித்தானிய ஊடகங்கள்ல வெளிவந்திருக்கிற தகவல்களை பார்க்கிற நேரத்துல அந்த பெண் ஏப்ரல் மாதத்துல 21வது பிறந்த நாளை கொண்டாடி இருக்கிறாங்க. இதுக்காக தன்னுடைய சகோதரியோட தாய்லாந்துக்கு அவ பயணம் செய்திருக்கிறா. அந்த சந்தர்ப்பத்துல தாய்லாந்துல போய் செட்டில் ஆகிறதுக்கான முயற்சிகள் முன்னெடுக்கப்பட்டு திரும்பவும் தன்னுடைய நாட்டுக்கு போனதுக்கு பிறகு, பிரித்தானியாவுக்கு போனதுக்கு பிறகு நண்பர்களுக்கு சொல்லி இருக்கிறாங்க, அங்கதான் நான் செட்டில் ஆக போறேன், வேலையெல்லாம் பார்த்தாச்சு, நீ நான் இந்த நாட்டுக்கு வரமாட்டேன் சொல்லி போட்டுதான் தாய்லாந்துக்கு போயிருக்கிறாங்க. அங்க அழகு கலை நிபுணருக்கான சில பயிற்சிகளை பெற்றுக்கொண்டிருந்த காலகட்டத்தில் தான் விசா முடிகிற சந்தர்ப்பத்தில் இலங்கைக்கு தற்காலிகமா வந்தாங்கன்னு சொல்லி சொல்லப்படுது. அவங்களுக்கு பின்னால போதைப்பொருள் பின்புலம் இல்லைன்ற மாதிரி பிரித்தானிய ஊடகங்கள்ல சில தகவல்கள் பேசப்பட்டு வரதையும் பார்க்க முடியுது. ஆனா அந்த பெண் முன்வைக்கிற குற்றச்சாட்டுகள் பிரித்தானிய ஊடகங்கள்ல பெரிய அளவுல பேச
பேசப்பட்டிருக்கு. இலங்கைன்றது ஒரு மோசமான நாடு. சாதாரணமா சந்தேகத்தின் அடிப்படையில் கைது செய்யப்படுற கைதிகளை வந்து எப்படி தடுத்து வைக்கிறது, விசாரிக்கிறதுன்னு சொல்லி எந்த விதமான அடிப்படை அறிவும் இல்லாத நபர்கள் இருக்கிற நாடுன்ற மாதிரி பிரித்தானிய ஊடகங்கள்ல கடுமையான விமர்சன கருத்துக்கள் முன்வைக்கப்படுறதையும் பார்க்க முடியுது. கட்டுநாயக்க விமான நிலையத்தில் இந்த பெண் தடுத்து வைக்கப்பட்டிருந்த சந்தர்ப்பத்தில் சொல்றாங்க, எனக்கு நித்திர கொள்றதுக்கு கூட ஒரு இடம் கிடையாது. சில மணித்தியாலங்கள் தடுத்து வைக்கப்பட்டிருந்தன. சோஃபால தான் நித்திர கொள்ள வேண்டி இருந்தது. அந்த நேரத்தில் வந்து ஒரு ரகசியமான கேமரா பொருத்தப்பட்டிருந்தது. அங்கிருந்த பாதுகாப்பு அதிகாரிகள் குறுகுறுன்னு சொல்லி என்னையும் தொடர்ந்து பார்த்து கொண்டிருந்தாங்கன்ற மாதிரி முதலாவது ஒரு குற்றச்சாட்டை அவங்க முன்வைக்கிறாங்க. நீர்கொழும்பு சிறைச்சாலைக்கு அனுப்பப்பட்ட சந்தர்ப்பத்திலேயும் அங்கே எந்த விதமான வசதியும் கிடையாது. ஒரு சாதாரண மனிதனுக்கான அடிப்படை உரிமை மீறப்பட்ட ஒரு நபரா நான் தடுத்து வைக்கப்பட்டிருக்கிறேன். நூற்றுக்கணக்கான பெண்களோட அங்க நித்திர கொள்ள வேண்டிய ஒரு நிலைமை எனக்கு உருவாகி இருந்தது. தான் அறை கிடையாது, போதுமான வசதிகள் கிடையாது, மின்சார வசதிகள் கிடையாது, குடிநீர் கிடையாது, எனக்கு ஒழுங்கான சாப்பாடு கிடையாது. சாப்பாடு கொடுக்கப்பட்டிருக்கு, அப்படி இருந்தவங்க சொல்றாங்க அந்த சாப்பாடு இல்லாம காரமா இருந்தது, அது வந்து உரைப்பா இருந்ததால என்னால் சாப்பிட முடியல, எனக்கான வசதிகள் எதுவுமே செய்து தரப்படலைன்னு சொல்லி ஒரு விமர்சனத்தை வந்து அந்த பெண் முன்வைக்கிறாங்க. என்னுடைய ஆடைகளை தலையணையா நான் பயன்படுத்தி கொண்டிருந்தேன்னு சொல்லியும் அவங்க ஒரு ஊடகத்துக்கு சொல்லியிருக்கிற கருத்து, பிரித்தானிய ஊடகத்துக்கு சொல்லியிருக்கிற கருத்து வந்து பெரிய அளவுல சில நாட்களுக்கு முதல்லையும் பேசப்பட்டிருக்கு. இலங்கையை பொறுத்த வரைக்கும் எந்த ஒரு நபரா இருந்தாலும், அரசியல்வாதியா இருந்தாலும், விஐபியா இருந்தாலும் கூட இதுதான் சாதாரணமான ஒரு நடைமுறை. சிலருக்கு சில நேரங்களில் வந்து சில வசதி வாய்ப்புகள் கடந்த காலங்களில் செய்து கொடுக்கப்பட்டிருக்க முடியும். ஆனா இன்றைய காலகட்டத்தை பொறுத்த வரைக்கும் சாதாரணமா ஒரு கைதி என்ற நபர் அரசியல் பின்புலம் இருக்கிற நபரா இருந்தாலும், மஹிந்தானந்த அழுத்கமகேவுக்கு ஒரு பாய் கொடுக்கப்பட்டிருக்கு என்ற தகவலை இன்றைக்கு ஊடகங்கள்ல பார்க்க முடிஞ்சது. இலங்கையில வந்து அந்த கைதி என்ற நபருக்கு வந்து கைதி என்றது மட்டும்தான் அவருக்கு இருக்கிற பின்புலம். பிரித்தானிய பிரஜை என்றதுக்காக விசேடமா எந்த விதமான வசதியும் செய்து கொடுக்கப்பட்டது கிடையாது. ஆனா பிரித்தானிய ஊடகங்கள்ல வந்து இது விமர்சிக்கிற மாதிரியான செய்திகளை மாறி இருக்கிறத பார்க்க முடியுது. ஒரு போதுமான வசதிகள் இல்லாம தங்களுடைய நாட்டு பிரஜை அங்க தடுத்து வைக்கப்பட்டிருக்கிறாங்க என்ற மாதிரியான செய்திகள் வெளிவந்திருக்கு. எப்படியா இருந்தாலும் இந்த மாதிரியான குற்றச்சாட்டுகள் சுமத்தப்பட்டதுக்கு பிறகு இன்றைக்கு நீதிமன்ற வழக்கு விசாரணை நடத்தப்படுது. ஜூன் மாதம் 13ஆம் தேதி வரைக்கும் இந்த பெண் வந்து விளக்கமறியல்ல வைக்கப்பட்டிருக்கிறாங்க. அவங்களுடைய சட்டத்தரணியை தொடர்பு கொண்டு ஒரு ஊடகம் கேட்ட நேரத்தில் அவர் சொல்லியிருக்கிறார், டெய்லி மெயில் சொல்லப்படுற சர்வதேச ஊடகத்தினுடைய 2 பேர் வந்து இவங்க தடுத்து வைக்கப்பட்டிருந்த சந்தர்ப்பத்தில் வீடியோவை ரெக்கார்ட் பண்ணி அதை வெளியிட்டிருக்கிறாங்க. அவங்களுக்கான வசதிகள் எல்லாம் செய்து கொடுக்கப்பட்டிருக்கு. அவங்க சுமத்தின குற்றச்சாட்டு சம்பந்தமா என்னால் எந்த விதமான கருத்துக்களையும் சொல்ல முடியாது. ஆனா அவங்களுக்கு தேவையான வசதிகளை நாங்கள் இப்ப செய்து கொடுத்திருக்கிறோம் என்ற மாதிரி ஒரு கருத்தை வந்து சொல்லியிருக்கிறாரு. இந்த மாதிரியான ஊடகங்கள் தொடர்பு கொள்றது, காட்சிகள் வெளிப்படுத்தப்படுறது எதிர்காலத்தில் நடக்கக்கூடாது, இவங்களுடைய பாதுகாப்பு முக்கியமானது என்ற அடிப்படையிலையும் ஒரு கோரிக்கையை நாங்கள் முன்வச்சிருக்கிறோம் சொல்லியும் அவரால் ஒரு கருத்து சொல்லப்பட்டிருந்ததை பார்க்க முடிஞ்சது. இதையும் தவிர நீதிமன்றத்தில் முன்வைக்கப்பட்டிருக்கிற இன்னும் ஒரு கோரிக்கை என்னன்னு சொன்னா, கைப்பற்றப்பட்டிருக்கிற போதைப் பொருள் உண்மையானதா இல்லாட்டி அதனுடைய பின்புலம் என்னன்றது சம்பந்தமா பரிசோதிக்கிறதுக்காக அரச பகுப்பாய்வு திணைக்களத்துக்கு, ரசாயன பகுப்பாய்வு திணைக்களத்துக்கு அது அனுப்பப்படணும் என்ற ஒரு கோரிக்கையும் கூட இன்றைக்கு சட்டத்தரணிகளால், அந்த பெண்ணுடைய சட்டத்தரணிகளால முன்வைக்கப்பட்டிருக்கு. ஜூன் மாதம் 13ஆம் தேதி வரைக்கும் அந்த பெண் வந்து விளக்கமறியல்ல வைக்கப்பட்டிருக்கிறாங்க. இதுவரைக்கும் வெளிவந்திருக்கிற தகவல்களின் அடிப்படையில அந்த பெண்ணுக்கும் இந்த போதைப் பொருளுக்கும் இடையில எந்த விதமான சம்பந்தமும் கிடையாது. வேற யாரோ சிலர் அந்த சூட்கேஸுக்குள்ள அதை வச்சிருக்கலாம் என்ற அடிப்படையில தான் சில தகவல்கள் வெளிவந்திருக்கு. அந்த பெண்ணால சொல்லப்பட்டிருக்கு. தொடர்ச்சியான விசாரணைகள் நடத்தப்பட்டு வருது. இதே நேரம் இதே காலகட்டத்தில் ஜோர்ஜியா விமான நிலையத்திலேயும் ஒரு பெண் கைது செய்யப்படுறாங்க. 18 வயதான ஒரு பெண். பிரித்தானியாவினுடைய ஒரு முன்னாள் பாராளுமன்ற உறுப்பினருடைய பேத்தி என்று சொல்லியும் சில ஊடகங்கள் அடையாளப்படுத்தப்பட்டிருந்ததை பார்க்க முடிஞ்சது. இந்த பெண்ணும் கூட இதே காலகட்டத்தில் கைது செய்யப்படுறாங்க. தாய்லாந்திலிருந்து தான் இந்த பெண்ணும் பயணம் செய்திருக்கிறார். 14 கிலோகிராம் போதைப் பொருள் இந்த பெண்ணுடைய பயண போதையில சூட்கேஸ்ல இருந்து கைப்பற்றப்பட்டிருக்கு. அந்த போதைப் பொருள் எந்த வகையை சேர்ந்ததுன்றதை பற்றின எந்த ஒரு தகவல்களும் தெரியாது. இந்த பெண் வந்து தனியே பயணம் செய்யக்கூடிய ஒரு நபர் என்றதும் வெளிவந்திருக்கிற ஒரு தகவல். மற்ற பெண்ணும் இந்த 2 பேரும் கூட தனித்தனியே பயணம் செய்யக்கூடியவர்கள். இதனால போதைப் பொருள் கடத்தலோட சம்பந்தப்பட்ட நபர்கள் இந்த 2 பேரையும் இலக்கு வச்சிருக்கலாம் என்ற அடிப்படையிலையும் சில ஊகங்கள், சந்தேகங்கள் முன்வைக்கப்பட்டு வருது. இந்த பெண் சம்பந்தமா வெளிவந்திருக்கிற இன்னும் ஒரு தகவல், சில நாட்களுக்கு முதல்ல ஒரு நபரோட இந்த பெண் வந்து தொடர்பில் இருந்திருக்கிறாங்க. அந்த நபர் மூலமா தான் இந்த போதைப் பொருள் கடத்தப்பட்டிருக்கலாம் சொல்லி நம்பப்படுது. பிலிப்பைன்ஸுக்கும் போதைப் பொருள் கடத்தல்ல முக்கியமான ஒரு இடம் பிடிக்கிற நாடுன்னு சொல்லியும் பிலிப்பைன்ஸ் சர்வதேச அளவில் அடையாளப்படுத்தப்படுது. போதைப்பொருள் கடத்தல் நடக்கிற நாடுகளோட பட்டியலில் வந்து ஒரு முக்கியமான இடம் பிலிப்பைன்ஸுக்கும் இருக்கு. சில நாட்களுக்கு முதல்ல ஜோர்ஜியாவில் இப்ப கைது செய்யப்பட்டிருக்கிற இந்த பெண்ணும் கூட பிலிப்பைன்ஸுக்கு பயணம் செய்திருக்கிறாங்க. பிலிப்பைன்ஸுக்கு போனதுக்கு பிறகுதான் அங்கிருந்து தாய்லாந்துக்கு பயணம் செய்து
தாய்லாந்திலிருந்து ஜோர்ஜியாவுக்கு பயணம் செய்த சந்தர்ப்பத்தில் தான் ஜோர்ஜியா விமான நிலையத்தில் 14 கிலோகிராம் போதைப் பொருளோட இந்த பெண் வந்து கைது செய்யப்பட்டிருக்கிறார். இந்த 2 பெண்களுக்கும் இடையில நேரடியான எந்த விதமான சம்பந்தமும் கிடையாது. இதுவரைக்கும் வெளிவந்திருக்கிற தகவல்களின் அடிப்படையில் நேரடியான சம்பந்தம் கிடையாது. ஆனால் 2 பேரும் ஒரே காலகட்டத்தில் கைது செய்யப்படுறாங்க. 2 பேரும் பயணம் செய்தது பேங்காக்ல இருந்து, தாய்லாந்துல இருந்து. இதுக்கு பின்னால் இருக்கிறது ஒரே போதைப் பொருள் கடத்தல் வலையமைப்பா இருக்கலாம் என்ற சந்தேகம் முன்வைக்கப்படுது. தாய்லாந்துன்றது இன்றைக்கு கஞ்சா போதைப் பொருள் அதிக அளவில் கடத்தப்படுற ஒரு நாடா மாறி இருக்குன்னு சொன்னா சட்ட ரீதியில வந்து அனுமதி கொடுக்கப்பட்டிருந்தது. 2021 காலகட்டத்தில் கஞ்சா இலைகளை கொள்வனவு செய்யறதுக்கு அனுமதி கொடுக்கப்பட்டிருந்தது. 2022 23 காலகட்டத்தில் வந்து கஞ்சா செடிகளை வச்சிருக்கிறதுக்கு கூட சட்ட ரீதியான அனுமதி கொடுக்கப்பட்டிருந்தது. இதனால இந்த தாய்லாந்தை மையப்படுத்தி போதைப் பொருள் கடத்தல், கஞ்சா கடத்தல் அதிக அளவில் நடக்குது என்ற ஒரு குற்றச்சாட்டு விமர்சனமும் இருக்கு. இந்த குஷ் என்ற போதைப் பொருளுக்கு பயன்படுத்தப்படுறதும் கஞ்சா, அதோட சேர்த்து சில நான் ஆரம்பத்தில் சொன்ன மாதிரி மனித உடல்களை, பிண அறையில மனித உடல்களை பதப்படுத்துறதுக்காக பயன்படுத்தப்படுற ரசாயன பதார்த்தங்கள் இதுக்காக பயன்படுத்தப்படுது என்றது ஒரு பக்கம் சொல்ற விஷயம். இன்னும் ஒரு பக்கம் மனித எலும்புக்கூடுகள் இதுக்காக பயன்படுத்தப்பட்டிருக்குன்னு சொல்லி இந்த மாதிரியான மோசமான போதைப் பொருள் தான் இவங்கள்ட்ட இருந்து கைப்பற்றப்பட்டிருக்கு. முதலாவது பெண்கிட்ட இருந்து கைப்பற்றப்பட்டிருக்கு. மற்ற பெண்ணுடைய போதைப் பொருளும் இதுவா இருக்கலாம் என்ற சந்தேகம் முன்வைக்கப்படுது. சொன்னா 2 பேரும் கைது செய்யப்பட்டிருக்கிற காலகட்டம், 2 பேரும் பயணம் செய்திருக்கிற விதத்தை பார்க்கிற நேரத்தில் ஒரே போதைப் பொருள் வலையமைப்பா இருக்கலாம் என்ற ஒரு சந்தேகம் இன்னைக்கு சர்வதேச ஊடகங்களால முன்வைக்கப்படுது. நாங்கள் எங்கேயாவது ஒரு நாட்டுக்கு போகிற நேரத்தில் இதுல இருந்து நாங்கள் கற்றுக்கொள்கிற பாடம் என்னன்னு சொன்னால், எங்களுடைய சூட்கேஸை வந்து 2-3 தடவை செக் பண்ணுறது. எங்கேயாவது ஒரு இடத்துல நாங்கள் வச்சு கொண்டு போனாலும் அதை லொக் பண்ணுறது. இல்லாட்டி குறிப்பாக தாய்லாந்து மாதிரியான ஒரு நாட்டுக்கு போகிற நேரத்தில், இந்த சம்பவத்துக்காக நான் சொல்கிறேன், எங்கேயாவது பயணம் செய்கிற நேரத்தில் அங்கே வச்சு கொண்டு வந்தோம், திரும்ப போய் திறந்து பார்க்கவே இல்லைன்னு சொல்லி இந்த பெண் மாதிரி சொல்ல முடியாது. அந்த பெண்ணுக்கு உண்மையில தொடர்பு இருக்கா இல்லையான்றது 2வது விஷயம். சில நேரங்களில் தொடர்பு இல்லாட்டியும் கூட வேறொரு நபர் அந்த பெண் சொல்ற மாதிரி வச்சிருந்தாலும் கூட நாங்கள் இதுல இருந்து கற்றுக்கொள்ள வேண்டிய பாடம் என்னன்னு சொன்னா, பயணத்தை ஆரம்பிக்கிறதுக்கு ஒரு நிமிஷத்துக்கு முதல்லையாவது திரும்ப ஒரு தடவை நாங்கள் அதை செக் பண்றது. இதை பற்றி நீங்க என்ன நினைக்கிறீங்கன்றதை மறக்காம கமெண்ட்ல பதிவு செய்யுங்க. இன்னும் ஒரு காணொலியில இன்னும் ஒரு தகவலோட சந்திக்கலாம். வணக்கம்.